காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. ஆகவே நாட்டின் நலன் கருதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கோரிக்கையை எழுப்புகிறது, மீண்டும் வலியுறுத்துகிறோம். இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாறிவிடக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. வாய முன்னேந்து போட எதாசியமா பேசிட்டு போற. இந்துக்களை வந்து கொல்றாங்க, முஸ்லிம்களை விட்டுறாங்க, அவங்களுடைய உடைகளை கழட்டி பார்த்து சுட்டாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை, இதுக்கு ஆதாரம் இல்லை. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்பக்கூடாது. அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல. செருப்ப கழட்டி அடிச்சுருவேன், நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன். நான் எந்தக்கு நீ இதை பேசுகிற? நாங்கள் சொல்றதுனால அவர் ஒன்றும் ரிசைன் பண்ண போறதில்லை. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்றீங்க. அந்த கள்ளச்சாராய சாவுல 40 இறந்து போயிட்டாங்க. அப்பதான் நீங்க பதவி விலகணும், முதல்ல பதவி விலகணும்னு சொல்லலன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல. அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு. அது இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் இந்த வழக்கை திமுக தான் இப்போ ஃபுல்லா டேக் ஓவர் பண்றாங்க. அவங்க தான் கட்சி. அவங்க இதை எப்படி அணுக போறாங்க, அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் திரு சவுக்கு சார். வணக்கம் மதேஷ். சவுக்கு சங்கர் தற்கொலை முயற்சின்றாங்க. நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா சார்? பாக்குற இல்ல 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க, செதச்சிட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமே இது அப்படின்றாரு. அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இப்ப ஒரு நிமிஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த ஊழலுக்கு வழக்கு பதிவு செய்தால் திமுக ஏன் கதறுகிறது? அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? அதற்காக நீங்கள் போய் கரூரிலே இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று செந்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா? ஆமா. போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம். அந்த அமைச்சருக்காக நீங்க ஏன் சார் துடிக்கிறீங்க? குடும்பத்தோடு ஒப்பாரி வைக்கிறீர்கள். உங்களின் மொத்த கட்சியும் அறிவாலயத்தை விட்டு விட்டு ஓமந்தூரார் மாளிகையில் குடியிருக்கிறதே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என்ன வெட்கம்? அப்போ செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக கட்சி கிடையாதா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இது காண்பிக்கப்படுகிறது. ஊழல் கட்சியா பிம்பமா மாற்றி அமைக்கிறாங்க. அதுதான் நடந்துருக்குது இந்த கூத்து அப்படின்றாங்க. ஊழல் கட்சி தான் திமுக, அதுல என்ன சந்தேகம்? 18 மணி நேரம் அடைத்து வைத்து மன அழுத்தம் கொடுத்து இதய நோயை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர் அயல் நாட்டு லீடரே இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. 18 மணி நேரம் விசாரிக்கிறாங்கல்ல, எது கேட்டாலும் தெரியாது, நினைவில்லை, ஞாபகம் இல்லை, ஆடிட்டரை கேட்கணும், இவரை கேட்கணும். சரி, இப்போ இந்தாப்பா சம்மன் வாங்க முடியாது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு, சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கறேன். இப்போ கேட்டீங்க பழிவாங்க நடவடிக்கை இது அதுன்னு. ஜெயலலிதாவே வேண்டாண்டு தூக்கி போட்ட ஒரு நபரை நீங்க எங்க தலையில தூக்கி வச்சுட்டாடுறீங்க? என்னன்னு கோடி கோடியா அள்ளி இறக்கிற காரணம் இருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்ததுக்கே இவ்வளவு அடிச்சிருக்கிற ஆள்கிட்ட போய் நீங்க இபிஐயும் டாஸ்மாகையும் தூக்கி கொடுக்குறீங்கன்னா ஸ்டாலினோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லுங்க மாதேஷ். கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு முடியல தில்லுனே. துரைமுருகனோ ஏவா வேலுவோ கொடுக்காத பணத்தை செந்தில் பாலாஜி கொடுக்கறதுனால தானே ஸ்டாலின் குடும்பத்தோடு துடிக்கிறாரு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா தானே பஸ் இருந்தாரு. சொல்லுங்க. இல்ல, நீங்க ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டையே நீங்க சந்தேகப்படுறேங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் சந்தேகப்படுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் போகும்போது இப்போ நீங்க சொன்னீங்க, யாரோ சொன்னாங்கன்னு கழுத்துல காயன்ட்டு ஏதோ நீங்க சொல்ல போன உடனே ஏஆர்ல நோ இன்ஜுரிஸ் ஃபவுண்டுன்னு டாக்டர் எழுதியிருக்காங்க தெரியுமா? ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் போய் அங்க போன உடனே அவர் நெஞ்சு வலி என்று சொல்லவில்லை, டென்ஷன் பேனிக் அட்டாக்னு தான் சொல்லியிருக்காங்க. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா, நடிப்பா. ஆமாம் கோபால். அதுக்கு பிறகு அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போன பிறகு முதலில் சேகர் பாபு தான் இந்த தேரியை சொல்றாரு. இந்த தேரி அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ரத்தம் குட்டு குட்டு குட்டுதே, அந்த பிள்ளை
பொழப்பானா பொழைக்கலாம் தெரியல எனக்கு சட்டமா அதெல்லாம் வரவே இல்லையே. 90% அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற ரிப்போர்ட். ஏங்க அது கேட்ட உடனே நிறைய பேர்கிட்ட கேட்ட உடனே என்ன சொல்றாங்க, 90% அடைப்பு இருந்துச்சுன்னா மல்லாக்க படுக்க முடியாதான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ராத்திரி 1:30 மணிக்கு அவரை வந்து அடிச்சு இழுத்துட்டு அதாவது அவரை கீழே தள்ளினதாகவும் அடிச்சதாகவும் இன்னைக்கு மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்காரு. வாட் இஸ் த ப்ராப்ளம்? யார் சார் இவரு? டேய் இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சொல்றாரு தலையில ஒரு காயம் இருக்குது, காது கீழே காயம் இருக்கு அப்படின்றாரு. ஹாஸ்பிட்டல் தான் இருக்க, தலையில காயம் இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு ஆயின்மெண்ட் போட சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா சார்? இன்னொன்னு இருங்க கீழே விட்டாங்க எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா மாதேஷ்? யாரு தகராறு பண்றது? யாரு தகராறு பண்றது சொல்லுங்க சார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. குழந்தை மாதிரி தேம்பி அழுதாரன் தெரியுமா? சார் அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்ன உடனே தரையில உட்காந்துட்டு தேம்பி அழுதுருக்காரு. அதுதான் சிஎம் அவருக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்த. ரைட் நீங்க அதை ஃபுல்லா படிங்களே மாதேஷ். அதுல செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதுல இவருக்கு ஏற்பட்டிருக்கிற பதட்டம் அங்கே தெரியும். என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பிலப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். ஏன் உங்கள் சகோதரி கைதாகி 6 மாதங்கள் திகார் சிறையில் இருந்த போது நீங்கள் ஏன் இப்படி துடிக்கவில்லை? அது வந்து சொல்றா. உங்க அம்மா மேல கேஸ் போட்டாங்களா? விசாரிச்சாங்களா சிபிஐ அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து? அப்ப துடிக்கல நீங்க. அதாங்க அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு திரு செந்தில்? யாரு? செந்தில் பாலாஜி. அவர் செந்தில் பாலாஜி அடிப்படையிலேயே மிக மோசமான கோழை. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? அடிப்படையில் மிக மோசமான கோழை செந்தில் பாலாஜி. அவருக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கிட்ட எல்லாம் பார்த்து பேசும்போது டக்குனு ரூம்குள்ள சாத்திர கால் வந்துருவாங்க. கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. அவ்வளோ அமைச்சர்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது இவரிடம் எதற்கு மின்சாரத்தையும் மதுவிலக்கையும் கொடுத்தார்கள்? ஹார்ட் ஒர்க்கர். மர்க்கா சொல்லு. ஹார்ட் ஒர்க்கர். உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? கள்ளச்சாராய சாவை காரணமா வச்சுட்டு செந்தில் பாலாஜி இலாக்காவை மாத்திருக்கலாமா? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்பு. சரி இவ்வளவு துடிக்கிறீங்க, மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன்றீங்க, 41 நோட்டீஸ் சர்வ் பண்ணலன்றாங்க. ஒரு மீன் போட்டவன ராத்திரி 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்களே, அப்புறம் இல்லச்சா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. செந்தில் பாலாஜி நள்ளிரவில் அவரை கைது பண்ணி கூட்டு போற அளவுக்கு அவர் மோசமான ஏதாவது தப்பு செஞ்சுட்டாரா என்ன அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்களே. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அடிச்சீங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? ஆள் தெரியாம அடிச்சிட்டேனே, உன் காலை கொஞ்சம் காட்டுனே. என்ன தைரியம்? ஏன் வந்து இந்த வீடியோ எல்லாம் போட்டு ஏன் இவ்வளவு துடிக்கிறார் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. என்ன போட்டு கொடுத்துருவாருன்னா என்ன போட்டு கொடுத்துருவாரு? ஜெயிலுக்கு போறோம் சொல்லு. நான் சொல்லிடுறியா? அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். வாங்கினியா? ஆமா வாங்கினேன். எவ்வளவு சம்பாரிச்சா? ஐயா 1000 கோடி சம்பாதிச்சேன். எங்க தலைவர் அவர் வீட்டுல தான் கொடுத்துருவாரு. அந்த அச்சம் இருக்கும். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படிதானே செய்வான். வேற மற்றது எதுவுமே வேணாம். ஈரோடு கிழக்குல வந்து இத்தனை கோடி ஆச்சு, இது மொத்த செலவையும் நான் தாங்க பாத்துக்கிட்டேன்ட்டு செந்தில் பாலாஜி சொன்ன போதாது. அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஆவாரா செந்தில் பாலாஜி? அப்போ அழுவதை பத்தது இல்லையா? ஏன் ஸ்டாலின் துடிக்கிறான்னு தெரியல. இந்த 2 வருஷத்துல பண்ணதுக்கெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்பதான் பாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையா வருவாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்